ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி மேலே என்னென்ன செடி வச்சுருக்கோம் தான் காட்ட வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது வந்து பட்டன் ரோஸ். இது வந்து ஒரு மாதிரி ரெட் ஷேடில் இருக்குது பாருங்கள், பிங்க் அண்ட் ரெட் ஷேடில் இருக்குது. இந்த செடியில் நான் ஏன் பிடுங்கி போடலன்னா இதெல்லாம் தேவைப்படும். கீழல்லி அப்புறம் கீரை இது வேணாம். இங்கே வேறு கிட்ட இருந்து வரும்போது டேரெக்டாக பிடிங்கிடாதீங்க, ஏன்னா இந்த செடிக்கு ஆபத்தாயிடும். ஸோ இந்த மாதிரி ஒடிச்சு விட்டிங்கன்னா வெட்டிக்கிறப்ப. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன். இது சிங்கிள் பெட்டல், இது பிங்க் கலரில் பூக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து தொட்டாசிலிங் செடி வச்சுருக்கேன். இது ஒரு வாட்டி அக்கா வீட்டுக்கு போகும்போது கொண்டு வந்தது. இந்த பூவுமே நல்லாயிருக்கும், ஆனால் இப்போ இந்த பூ பூக்கலை, பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ தான் மொட்டை எடுத்துருக்க மாதிரி இருக்குது. இந்த பூவெலாம் பூத்தவொடனே நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வாட்டி. இது ஃபஸ்ட்டு நம்மளோட போர்ட்டிக்கோல தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் மேலே. இங்கே இந்த மரத்தோட நிழல் இருக்கிறதுனால இங்கே அவ்வளோ சீக்கிரம் வெயில் படாது. ஸோ நான் இங்கே எடுத்து வந்து வச்சுட்டேன், கீழே கூட வளர்ந்து போகட்டும்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா டர்ட்டில் வெயின் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பர்பிள் ஹார்ட் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் இன்ச் பிளான்ட் ஒன்று வச்சுருக்கேன். இது ஒரு மிக்ஸ்டு, இது வளர்ந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அவ்வளோ வளரலை, இன்னும் பார்த்தாலே தெரியுது. இது பெரிய பெரிய இலை வரும் பார்த்தீங்களா, அந்த மணி பிளான்ட்டு. ஆனால் ஏன்னு தெரியல, பெரிய இலையே வரவே இல்லை. ஒரு வேளை இது தொட்டியில் இருக்கிறதுனாலே என்னன்னு தெரியல. ஆனால் வளர்ந்து மட்டும் கீழே வரைக்கும் போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நான் ரீசெண்டாக தான் கொண்டு வந்து வச்சேன். இது ஃபஸ்ட்டு நான் கீழே தான் வச்சுருந்தேன். ஸோ இடம் இல்லை, நீங்கள் மேலே தூக்கிட்டு வந்துட்டேன். இங்கேயும் வந்து அவ்வளோ வெயில் படாது. ஸோ அதனால் இந்த செமி ஷேட் பிளான்ட்டு இங்கேயே நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா நான் கட்டிங்லேருந்து தான் கொண்டு வந்தேன். இங்கே பாருங்கள், கட்டிங்லேருந்து வளர்ந்துருக்குறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்லேயும் சேம் அதே டர்ட்டில் வெயின் ப்ளஸ் பர்பிள் ஹார்ட் வச்சுருக்கேன். இதுவும் வளரும். அதுக்கப்புறம் இதில் நியான் போத்துஸ் ஒன்று இங்கே போகுது பாருங்கள், இறங்கி கீழே போகும். இங்கே பாருங்கள், கீழே தெரியுதுங்களா? கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த குட்டி டப் செட்டப் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்டோர் செடியும் வச்சுருப்பேன். அப்படி இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி டர்ட்டில் வெயின் ப்ளஸ் இது பர்பிள் ஹார்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இதில் கீரை தான் போட்டு வச்சுருந்தேன். அந்த கீரையெல்லாம் நாங்கள் அறுவடை பண்ணிவிட்டு, இது ஏன் இது எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருக்கேன்னா, கீழே ஒரு செடி ஒன்று காம்பவுண்ட் மேலே வச்சுருந்தேன். அது பெருசாகவே வளர்ந்துருச்சு, ரொம்ப பெருசு. கீழே அப்படியே கொடி கொடியாக தொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை திருப்பி நான் ரீபார்ட் பண்ணும்போது நிறைய வேஸ்டேஜ் இந்த மாதிரி இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தூக்கி போட மனசு வரல. ஸோ அதனால் தூக்கிட்டு வந்துட்டு இங்கேயே வச்சுட்டேன். இங்கே ப்ளஸ் என்னென்ன தொட்டியில் கேப் இருக்கோ எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணிவிட்டேன். இது வந்து கீரைங்க, தண்டு கீரைன்னு நினைக்கிறேன், அப்போதான் சொன்னாங்க. ஏன்னா ஆல்ரெடி தண்டு கீரை நம்ம வீட்டில் நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த மண்ணிலேருந்து ஏதோ ஒன்று விதைகள் தப்பிச்சு இங்கே வந்திருக்கு. இதில் இருக்கிறதும் தேவையான செடி மட்டும் தான் இருக்கும். இந்த கீழநெல்லி, குப்பாமினி, அதுக்கப்புறம் இங்கே ஒரு நியான் போத்தஸ் வச்சுருக்கேன். இது வந்து ரணக்களின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது. இதோட பேரண்ட் செடி இங்கே இருக்குது, தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஒரு வாட்டி ஒரு இலை விழுந்துச்சு, அதுலேருந்து 2 சின்ன செடி விழுந்துச்சு, அப்படி விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த 2 சின்ன செடியும் இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது நீங்கள் மேலே பார்த்தீங்களா, அந்த டேபிள் ரோஸ் தான் அது. அப்புறம் இதில் வந்து மிளகாய் செடி வச்சுருந்தேன். சரியாக வளரலன்னு சொல்லிட்டு நானே இங்கேருந்து கொண்டு போயிட்டேன், எடுத்துகிட்டு போய் கீழே வச்சுட்டேன். இதுலேயும் இப்படி குப்பையாக இருக்குன்னா இது குப்பை இல்லை, இங்கே நம்ம கார்டனை சுற்றி க்ளீன் பண்ணும்போது எடுத்த இலை அதெல்லாம் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அடியில் பார்த்தீங்கன்னா சாதா மண். இதுலேயே விட்டோம் அப்படின்னா அப்படியே மக்கி போயிடும். ஸோ நம்ம வேணும்னா நம்ம செடி கூட எடுத்து போட்டுக்கலாம். அதனால தான் இங்கே வச்சுருக்கேன். இங்கே வச்சுட்டு இப்படி ஒரு ஓரமாக வச்சுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கோல்டன் போத்தஸ் ஒன்று வச்சுருக்கேன். அது இது ஹேங்கிங்காக செஞ்சது. நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கும். இது ஹேங்கிங்காக செஞ்சது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது தனியாக இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒயிட் ரோஸ் இருக்குது, அங்கே ஒரு பட்டன் ரோஸ் இருக்குது. அதுக்குள்ளேயும் வந்து அந்த டர்ட்டில் வெயின் போட்டேன், சூப்பராக இப்படி பறந்துருக்கு பாருங்கள்.
இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளே அந்த போர்ட்டிக்கோல்லாம் வைக்கிறது ஆபத்து. ஏன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னே தெரியாது. நான் மாடி மேலே இருக்கவோ பயப்படாமல் வச்சுருக்கேன். இது வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி வளர விட்டுருக்க மாட்டேன். அம்மா வளர விட்டுருக்க மாட்டாங்க, திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் இப்போ இதுக்குள்ளே எதுவும் இருக்காது, ஏன்னா மாடி மேலே இருக்குது. அதனால் இங்கே பாருங்கள், ஒயிட் ரோஸ் ஒன்று பூத்துருக்கு. இது வெயிலில் அவ்வளோ தெரியல உங்களுக்கு. இது பூத்து கொஞ்ச நாள் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள், அந்த பெட்டல்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்குது. இதெல்லாம் தேவையில்ல செடிகள் நிறைய இருந்துச்சு, பிடிங்கி போட்டேன். இது என்னன்னே தெரில, ஒரு மாதிரி வினோதமான இலையாக இருக்குது. பார்க்க குட்டி குட்டி பூ பூக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் அப்படி விட்டுட்டேன். எப்படி இருக்குது இது இலையை பார்க்க, என்ன செடின்னு தெரில. ஒரு மாதிரி குட்டியாக எல்லோ கலர் பூ பூக்குது. அந்த இருக்கு பாருங்கள் பூ. அதுக்கப்புறம் இந்த பட்டன் ரோஸோட கலர் வந்து ஒரு மாதிரி வரும்போது ஒயிட் கலரில் தான் வருது. ஆனால் பூத்துட்டு இது கொஞ்ச நாள் ஆனோடனே பூ ஒரு மாதிரி பிரிஞ்சிடுதுங்களா, அப்போ ஒரு மாதிரி லைட் பிங்க் கலரில் மாறிடுது. அது எப்படின்னு தெரியல. இதுவே நல்லாவே பூக்கும். இது இன்னும் துளுப்பு எடுக்கலைன்னா கொஞ்சம் கட் பண்ணி விட்டால் சரியாக போயிடும், துளுப்பு வந்துடும். அப்புறம் இது சொன்ன மாதிரி இது ரணக்கல்லி செடி. இது வயிற்றில் கல்லுலாம் இருந்தால் கரைக்கும்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக என்னன்னு தெரியல. ஆனால் அதுக்கு தான் இது ஃபேமஸ்னு சொல்லியிருக்காங்க. நிறைய யூடியூப் சேனல்லையும் பார்த்துருப்பேன் நானே. இப்போ இது ஒரு இலை இருந்தாலே போதும், ரொம்ப கஷ்டப்பட வேணாம். இது ஒரு இலையை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் போட்டிங்கனாவே இந்த இடத்துலேருந்து சின்ன செடி, இந்த ஓரத்துலேருந்து சின்ன செடி கண்டிப்பாக வளரும். இது பாருங்கள், நிறைய சின்ன செடியும் இந்த கீழே வளர்ந்துருக்கு பாருங்கள். இலை விழுற இடத்துல அந்த மாதிரி இந்த குட்டியாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும். வளர்ந்துட்டு பக்கத்தில் பதில் சின்ன செடி வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த இலை கொட்டை கொட்டை கீழே இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரே அடுக்கில் வச்ச மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. நிறைய செடி வந்து ஜிக்ஸாக்காக வளரும். ஆனால் இதை பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்க்கும்போது ஒரே அடுக்கில் வளர்ந்துருக்கு. அதாவது ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் வளர்ந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், கீழே வேர் வரைக்கும் தெரியுது இப்படி பார்த்தா. நல்லா இருக்கு. ஆனால் ஒரு இலையிலேருந்து செடி வளர்கிறது கொஞ்சம் அற்புதமாக தான் இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறம் அப்படியே மேலே போனோன்னா இங்கே மட்டும் ஒரு கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன். இது கீழே தாங்க வைக்கணும், அவசரப்பட்டு மேலே கொண்டு வந்து வச்சு தப்பாக போச்சு. எனக்கு கீழே வச்சோன்னா இது இவ்வளோ ஹைட்டில் நின்று இருக்காது. எப்படியோ ஒரு 5 அடி 6 அடிக்கு மேலே வளரக்கூடியது. இந்த மாதிரி சின்ன பெட்டியில் க்ரோ பேக்ஸ்லாம் வைக்கும்போது செடியோட வளர்ச்சி கம்மியாகிடும், காய்களும் கம்மியாக தரும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோவில் செடியோட ஹைட்டை பார்த்துருப்பீங்க. அதில் பறிச்சும் காட்டியிருப்பேன் நிறைய. இது பாருங்கள், என்ன ரக காயினே தெரியல. இப்படி பார்த்தா க்ரீன் கலர் மாதிரி தெரியுது, மேலே பார்த்தா ஊதா கலர் மாதிரி இருக்குது. இந்த ஒன்று மட்டும்தான் இருக்குது செடி. க்ரீன் கலர் தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று இருக்குது க்ரீன் கலர் தான் நினைக்கிறேன். ஆனால் இது ஏன் மிக்ஸ்டாக வந்திருக்குன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளெல்லாம் வைக்கிறத தவிர்த்துக்கோங்க, இல்லைன்னா காய் வந்து அவ்வளோ வராது. இது கீழே கொண்டு போய் வைக்கலான்னு தான் பார்த்தேன், முடியல. இது கீழே ஆல்ரெடி ஒரு 2 செடி வச்சுருக்கேன், வாழைக்கன்று சுற்றி வச்சுருக்கேன். அதை நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். பூச்சி பாருங்கள், எவ்வளோ பூச்சி வச்சுருக்கு. இதெல்லாம் பார்க்கும் போது பிடிச்சிருங்க. லீவ்ஸ்லாம் கட் பண்ணி போட்டிங்கன்னா மற்ற இடத்துல பரவாது. இந்த மாதிரி பூச்சிக்கு ட்ரீட்மெண்ட்டே வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இலையெல்லாம் கட் பண்ணி போடுறது தான். நீங்கள் எடுத்த உடனே இது இந்த சில லிக்விட்லாம் செஞ்சு மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டால் 100% போகுமான்னு தெரியல. நாங்கள் அவ்வளோ ஸ்ப்ரே பண்ணது கிடையாது. இந்த மாதிரி பூச்சிலாம் பார்க்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம் தூரமாக. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கெலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த செடி. இது கீழேயும் வச்சுருக்கேன், கீழே கிரவுண்ட்லேயும் வச்சுருக்கேன், போர்ட்டிக்கோலையும் வச்சுருக்கேன். இதை விட அது வளர்ச்சி நல்லாயிருக்கும். இது மாடி மேலே இருக்கிறதுனால வளர்ச்சி சரியில்லையான்னு தெரில. இந்த செடிக்கு வந்து நிறைய பேர் இருக்குங்க, அன்னபூர்ண இலைகள்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச பேரை சொல்கிறேன்.
வேறு இதில் நம்ம பொதுவாக இது சொல்கிறது வந்து பிரியாணி எல்லாம் தான் இங்கே சொல்லிகிட்ருப்பேன் நான் எல்லாருக்கிட்டையுமே. ஆனால் இதோட உண்மையான பேர் வந்து இன்னும் நிறைய இருக்குது. இதோட யூசேஜ் பார்த்திங்கன்னா இது ஒரு வாசனை செடின்றதுனால ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இது நிறைய இதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியல. இதை பற்றி நான் வேணால் சர்ச் பண்ணிவிட்டு நம்மளோட பிளாக் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நான் அப்லோட் பண்ணோடனே லிங்க் வந்து நம்ம சேனல்லே தரேன். நீங்கள் அதுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட வாசனையே எனக்கு பிடிக்குங்க. இது சும்மா இப்படி கட் பண்ணி முகந்து பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக வாசனை வரும். இது நிறைய பேருக்கு இங்கே தெரியவே இல்லை. இது பிரியாணிக்கு போடுற இலைன்னா இது என்ன இலை இதுன்னு நம்மளே திருப்பி கேட்குறாங்க. ஸோ இது எல்லார் வீட்டிலும் இருந்துச்சுன்னா இன்னமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சூப்பர் வாசனையை கொடுக்கும். பிரியாணி இது போட்டு ஒரு வாட்டி போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும் பிரியாணி. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கற்றாழைங்க. இது ஃபஸ்ட்டு இது பெருசாக தான் இருந்துச்சு. நம்ம கோழிங்கெல்லாம் உள்ளே போந்து நாசம் பண்ணதுனால இப்போ இலைகளே இல்லை. இது இவ்வளோ தூரம் இங்கே அளவு இருக்குது பார்த்திங்களா, துண்டாக விட்டுருச்சு இப்படி. அதுக்கப்புறம் நான் கொண்டு வந்து மாடி மேலே வச்சதுனால கொஞ்சம் பெரிய பெரிய அளவு வந்திருக்கு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கண்ணுங்களும் வந்திருக்கு பாருங்கள். பக்கத்தில் சின்ன செடி வந்திருக்கு இங்கே. அதுக்கப்புறம் இந்த இங்கே ஒரு செடி வளர்ந்துருக்கு பாருங்கள். இது அப்படியே இந்த தொட்டியவே நிரப்பிடுச்சுன்னா வேணால் நம்ம இதுக்கு ஒரு இன்னொரு பெரிய பாட்டு வாங்கிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வாங்கும்போது மண் தொட்டி வாங்கினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிளாஸ்டிக் இது வெயிலில் இருக்கிறதுனால மக்கி போகவும் வாய்ப்பு இருக்குது. இதுவும் நம்ம ஆன்லைனில் அப்போ வாங்கினோம் பார்த்தீங்களா, நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க அப்லோட் பண்ணும்போது. ஸோ அங்கே வாங்கின தொட்டி தான் இது. அப்போ வாங்கும்போது ரெட் கலர் இந்த மாதிரி இருந்துச்சு லைட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா கலரே மாறி போச்சு. அதுக்கப்புறம் நித்திய மல்லிங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்குன்னு. அம்மா இங்கே இருக்கிறதெல்லாம் பறிச்சிருவாங்க. ஆனால் அந்த சைடு இருக்கிறதெல்லாம் பறிக்க முடியாது. ஸோ அப்படியே விட்டுருவாங்க. இங்கே சந்துக்குள்ளே அப்படியே கொட்டிடும். 2 வீட்டுக்கு நடுவில் கேப் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கொட்டிடும். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நம்மளோட வெத்தலை கொடிங்க. முக்கால்வாசி தூரம் ஏறி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது டாப்பை தொடுறதுக்கு. வந்துட்டோடனே நம்ம மேலே எடுத்து செப்பரேட் கொடியாக மேலே வச்சுப்போம். கீழெல்லாம் நல்லா பரவி இருக்குது. என்னால் ஜூம் பண்ண முடியல. இருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கு வெளியில். இங்கே வந்து இந்த மல்லிக்கொடியை பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் வந்திருக்கு. கீழேயும் பரவி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மாடி மேலே நான் இவ்வளோ செடி தான் வச்சுருக்கேன். இது இல்லாமல் வீட்டுக்கு இந்த சைடு கொஞ்சம் செடி வச்சுருக்கேன். வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் மரங்கள் செடிலாம் இங்கெல்லாம் தான் நிறைய இருக்கும் கொஞ்சம். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ காட்டினா வீடியோ இன்னும் கொஞ்சம் பெருசாக போகும். நான் வந்து அடுத்து செப்பரேட் வீடியோவை போடுறேன். நம்ம இன்னும் போட்டிக்கோள செடி வச்சுருக்கோம், அதை ஒரு வாட்டி காட்டணும். அப்புறம் வெளியில் அவுட்டோரில் வாழை மரம் இதெல்லாம் வச்சுருக்கோம், முருங்கை மரம், அது எல்லாமே அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எதனா கண்டென்ட் மிஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் பின் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாய்.